வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கம்பு இட்லி. வழக்கமாக வந்து நம்ம இட்லி வந்து அரிசியில் பண்ணுவோம், அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து. அரிசி வந்து எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி குறைச்சிக்கும் நம்ம உணவில். அதனால் அந்த அரிசிக்கு பதில் ஒரு போர்ஷன் வந்து நான் கம்பு சேர்த்து இட்லி பண்ணுறேன். கம்பு வந்து ஹை ஃபைபர் கார்போஹைட்ரேட், அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்க ஒரு மாவுச்சத்துள்ள உணவு. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே வெயிட் குறையணுங்கிறவங்க, ப்ளஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருந்தால் உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பொதுவாக வந்து எப்போவுமே இட்லி வந்து நான் அரிசியில் சாப்பிடாம இந்த மாதிரி நார்ச்சத்து மிகுந்த ஒரு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்போவுமே வந்து மாவு அரைக்கிற மாதிரி இட்லிக்கு அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து நான் வெந்தயம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். கம்பு வெந்தயம் எல்லாமே வந்து ராத்திரியே ஊற வச்சிடணும். ஒரு 12 மணி நேரம் அது நல்லா ஊறினா தான் நல்லா அரைப்படும். அதனால் முதல்ல வந்து வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து கம்பு சேர்க்கணும். ஏன்னா அது ரெண்டுமே வந்து அரைகிறதுக்கு நேரம் ஆகும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா. இது கூட வந்து இந்த கம்பு இதுவும் நான் 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் தண்ணி இருத்துட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து நைஸ் அரையும். அதுக்கப்புறமா வந்து அரிசி துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இது எப்படின்னா 2 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1 கப்பு கம்பு, ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு வந்து வெந்தயம், அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கணும். கம்பு அரைஞ்சதும் அதோட ஊற வச்சுருக்க அரிசி, ஊற வச்ச துவரம்பருப்பு, இதோட தேவையான அளவு கல்லுப்பு, இது நல்லா வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நல்லா அரைஞ்சிச்சு. இந்த அரைச்ச மாவு வந்து நம்ம ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிச்சப்புறம் நம்ம எப்போவுமே இட்லி போடுற மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து நான் வந்து உளுந்துக்கு பதில் வந்து வழக்கமான இட்லி வந்து நம்ம உளுந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் நான் வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உளுந்து கூட வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஆனால் அதே சமயம் வந்து அதில் வந்து ஃபைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் அதை விட துவரம்பருப்பு பெட்ரு. அதனால் ஒரு சேஞ்சுக்காக நான் துவரம்பருப்பும் கம்பும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது நம்ம வந்து புளிக்க வைக்கணும். நான் ஏற்கனவே வந்து புளிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாவில் வந்து இட்லி பண்ண போகிறோம். இந்த மாவை பாருங்கள் நல்லா புளிச்சிச்சு. 5 hours புளிச்சா போதும், ரொம்ப புளிக்க வேண்டாம். இந்த மாவுலேயே வந்து நீங்கள் காய்கறிகள்லாம் துருவி போட்டு கூட பண்ணலாம். கேரட் துருவி போடலாம். அதே மாதிரி தேங்காய் பூ கூட, குழந்தைங்களுக்குன்னா தேங்காய் பூ போட்டு காஞ்சிபுரம் இட்லி மாதிரி தாளித்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கம்பு போட்டிருக்கிறதால அந்த ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமான இட்லியை விட இது வித்தியாசமாக இருக்கும். எதுக்காக நான் கம்பு யூஸ் பண்ணுறேன்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்க இந்த மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து ஒரு நேரத்துக்குனா சாப்பிட்ணும். நம்ம வந்து எப்போவுமே அரிசி உணவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால தான் எல்லாருக்குமே வந்து இப்போ உடல் பருமன், சர்க்கரை வியாதி இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக வருது. நம்ம முன்னாடி கிராமங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மீலுக்காவது கேழ்வரகோ கம்போ சோளமோ அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம அது பண்ணுறதில்ல. எப்போவுமே வந்து அரிசியிலேயே வந்து சாதம், தோசை, இட்லி அப்படி சாப்பிட்றோம். அதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்காவது இது மாதிரி நார்ச்சத்து மிகுந்த ஒரு மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் நம்ம உணவில் எடுத்துக்கணும். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி போட்டு வச்சிடலாம். எப்போவுமே இட்லி வந்து நீங்கள் அந்த தண்ணி கொதித்த பிறகு தான் வந்து போட்டு ஒரு 10 minutes வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து அடைஞ்சிரும். எல்லாருக்குமே வந்து எப்போவுமே ஸ்டீம்டு ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ வெயிட் குறையிறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி இட்லியெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால உணவு வந்து ஈஸியாக செரிச்சிரும். அதனால் வந்து அவங்க வந்து வெயிட் வந்து குறைய மாட்டாங்க. அதனால் வந்து நிறைய கொடுக்க மாட்டோம்.
ஆனால் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகம் இருக்க மாதிரி இட்லி பண்ணி கொடுத்தா சாப்பிடலாம். 2 இட்லி வந்து தாராளமாக சாப்பிடலாம். பொதுவாக நம்ம வீட்டில் பண்ணுற இட்லி வந்து அரிசியும் உளுந்தும் கலந்து பண்ணுறது. அது வந்து நம்ம புளிக்க வச்சு பண்ணுறதால அதில் வந்து ஈஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிறதால அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து நீங்கள் சாப்பிட்ட உணவுலேருந்து அளவுக்கு அதிகமாக கலக்குறோம். அப்படி கலக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சக்தி எல்லாம் வந்து கொழுப்பாக தான் மாறும். அதனால் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். முக்கியமாக வந்து ஒபீஸ் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து நாங்கள் இட்லி வந்து டயட்டில் சேர்க்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட் கூட வந்து இந்த மாதிரி ஹை ஃபைபராக இருக்கிற ஒரு இட்லி பண்ணி சாப்பிட்டோன்னா 2 இல்லை 3 இட்லி சாப்பிடலாம். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும். இது ஒரு கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்தப்புறம் நம்ம எடுத்து இதோட வந்து கார சட்னி, அதாவது எப்போவுமே சட்னி வந்து தேங்காய் இல்லாமல் தான் யூஸ் பண்ணணும். புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி, அந்த மாதிரி ஏதாவது சட்னி வச்சு சாப்பிடலாம். இப்படி பார்க்கும்போது எங்கள் கையில் ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆரோக்கியமான கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.